ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி அவுட், மனோ தங்கராஜ் மீண்டும் உள்ளே. வனம் மற்றும் காதித்துறை அமைச்சர் பொன்முடி, மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அவர்களது ராஜினாமாவை கவர்னர் ஏற்றார். பொன்முடி கவனித்த வனம் மற்றும் காதித்துறை பால்வள அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூடுதலாக கவனிப்பார். போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரிடம் மின்சாரத்துறை கூடுதலாக ஒப்படைக்கப்படுகிறது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையை வீட்டு வசதி அமைச்சர் முத்துசாமி கூடுதலாக கவனிப்பார். பத்மநாபபுரம் எம்எல்ஏ மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராகிறார். முதல்வர் பரிந்துரைக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். முன்னதாக சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடி சுப்ரீம் கோர்ட் தண்டனையை நிறுத்தி வைத்ததால் மீண்டும் அமைச்சரானார். சமீபத்தில் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் சைவம், வைணவம், பெண்கள் பற்றி படு ஆபாசமாக அவர் பேசியது சர்ச்சையானது. இதனால் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அமைச்சர் பதவியையும் பறிக்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடந்து வந்தன. கோர்ட்டும் அவரை கண்டித்தது. அவர் மீது வழக்கு பதிய உத்தரவிட்டது. இச்சூழலில் பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை 2023இல் கைது செய்தது. ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்தார். அமைச்சர் பதவியில் இருக்கும் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்பதால் ஜாமீன் தரக்கூடாது என அமலாக்கத்துறை வாதிட்டதால் ஜாமீன் இழுபறியானது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த செந்திலுக்கு பின்னர் ஜாமீன் கிடைத்தது. வெளியே வந்த உடனே மீண்டும் அமைச்சரானார். அவரது ஜாமீனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் செந்தில் அமைச்சரானது பற்றி கேள்வி எழுப்பியது. பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா என்பதை 28ஆம் தேதிக்குள், அதாவது நாளைக்குள் தெரிவிக்க கோர்ட் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருக்கிறார். முன்பு அமைச்சரவையில் பால்வள அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் கடந்த ஆண்டு நீக்கப்பட்டார். தற்போது மீண்டும் அவரை அமைச்சராக்க முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரைத்துள்ளார். அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு ராஜ்பவனில் நடைபெறவுள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு தான் வெட்கக்கேடு, அமைச்சர்களுக்கு அட்வைஸ் செய்வாரா? அமைச்சர் அவையில் இருந்து பொன்முடி, செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டு இருப்பது அவர்களுக்கான தண்டனை அல்ல, மாறாக முதல்வர் ஸ்டாலின் அரசுக்கு தான் வெட்கக்கேடானது என பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறினார். இது அந்த அமைச்சர்களுக்கான தண்டனை அல்ல, இது அந்த அமைச்சர்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல, இந்த ஆட்சிக்கான வெட்கக்கேடான தருணம் இது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய மோசமான, தவறான, முறைகேடான நிர்வாகத்தினால் எழுந்துள்ள மிக மிக மோசமான இந்த அரசுக்கு சூடு வைத்திருக்கக்கூடிய, இந்த அரசு காயப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். நீதிமன்றம் தலையிட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவினால் இவர்கள் அந்த அழுத்தத்தினால் இந்த அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஊழலுக்காக, முறைகேட்டிற்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் இவர்கள் செல்வார்கள் என்பதையே உணர்த்துகிறது. இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது எதிர்பார்க்கப்பட்டது. இன்று அமைச்சராக இல்லை என்று சொல்லியிருந்தால், இன்று அமைச்சராக நீடித்திருந்தால் செந்தில் பாலாஜி நாளை ஜெயிலுக்கு போயிருப்பார். இல்லை என்றால் ஜெயிலா பெயிலா என்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு செந்தில் பாலாஜி தள்ளப்பட்டிருந்தார். பொன்முடியை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தாலே போதுமானது. ஆனால் அதை கூட செய்யாது இந்த அரசாங்கம், இந்த முதலமைச்சர் பொன்முடியை காப்பாற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த கடைசி நாள் வந்துவிட்டது. இந்த அரசாங்கத்திற்கு இது ஒரு வெட்கக்கேடான விஷயம். இந்த அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது. இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அந்த அமைச்சர்களுக்கு அல்ல, ஊழல் செய்தவர்கள் என்றானாலும் தண்டிக்கப்பட்டுதான் ஆவார்கள். அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது. வரவேற்கத்தக்க மாற்றமாக இருந்தாலும் கூட இனியாவது லஞ்சம், ஊழல் போன்றவற்றிலே ஈடுபடாமல், இந்துக்களை அவதூறாக பேசாமல், மக்களை புண்படுத்தாமல் அமைச்சர்களை இருக்க சொல்வாரா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். சட்டசபையில் ஸ்டாலினை மடக்க பழனிசாமி 2 நாள் ஒத்திகை.
நாளை சட்டசபை கூட்டத்தொடர் நிறைவடைய உள்ள நிலையில் போலீஸ், தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் இன்று நடக்க உள்ளது. இவ்விரண்டு துறைகளும் முதல்வர் ஸ்டாலின் வசம் உள்ளன. இன்றைய மானிய கோரிக்கையில் சட்டசபை கட்சித் தலைவர்கள் அனைவரும் பேச அனுமதிக்கப்படுவர். இறுதியாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பேசுவார். அதற்காக இன்று கேள்வி நேரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்று சட்டசபை கூடியதும் 8 சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. அதன்பின் மானிய கோரிக்கை மீது விவாதம் நடக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, டாஸ்மாக் ஊழல், அமைச்சர்கள் மீதான வழக்குகள், போதைப் பொருட்கள் நடமாட்டம், பாலியல் குற்றங்கள் போன்றவற்றை சட்டசபையில் எழுப்ப பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். இதற்காக 4 ஆண்டுகளாக நடந்த பெரிய அளவிலான கொலைகள், கொள்ளைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்த பட்டியலை தயார் செய்துள்ளார். அதிமுக, பாஜக கூட்டணி குறித்தும், அதிமுக ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் குறித்தும் முதல்வர் குறிப்பிட்டு பேசினால் அதற்கு அளிக்க வேண்டிய பதில்களையும் தயார் செய்துள்ளார். 2 நாட்களாக சட்டசபையில் பேச வேண்டிய விஷயங்கள் குறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகள், அரசியல் விமர்சகர்கள், செய்தியாளர்களுடன் கலந்து பேசியுள்ளார். சட்டசபையில் பேச தயார் செய்த விஷயங்களை சட்டசபையில் எடுத்து பேசுவது குறித்து ஒத்திகையும் பார்த்துள்ளார். அதேபோல் எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முதல்வரும் அமைச்சர்களும் தயாராகியுள்ளனர். சட்டசபையில் சூடு பறக்கும் விவாதம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு கூடிய மாஸ் கூட்டம், உளவுத்துறையினர் ஆய்வு, ரகசிய உத்தரவு. நடிகர் விஜய் 2026 சட்டசபை தேர்தலுக்கு தனது கட்சியை தயார்படுத்தி வருகிறார். 120 மாவட்ட செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் உள்ள 60,000 ஓட்டுச்சாவடிகளுக்கு பூத் ஏஜென்ட்டுகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு 4 மண்டலமாக பிரித்து பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டது. முதல் பயிற்சி கருத்தரங்கம் கோவையில் 2 நாட்களாக நடந்தது. கோவை சென்ற விஜயை பார்ப்பதற்கு மக்கள் அதிக அளவில் கூடினர். கோவையை தொடர்ந்து மதுரை, திருச்சி, சென்னையில் பூத் ஏஜென்ட்டுகள் கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளது. கோவை கருத்தரங்கம் வாயிலாக அங்கு விஜய் செல்வாக்கு அதிகரித்துள்ளதா என உளவுத்துறையினர் ஆய்வு செய்துள்ளனர். விஜய்க்கு போட்டியாக துணை முதல்வர் உதயநிதி அங்கு நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். விஜயை பார்க்க தொண்டர்கள், மக்கள் செல்வதை தவிர்க்க கோவையில் ஜல்லிக்கட்டு போட்டியும் நடத்தப்பட்டது. இதையும் மீறி விஜயை பார்க்க திரண்டவர்களால் அது ஓட்டாக மாற வாய்ப்புள்ளதா என்பது குறித்து விரிவாக அறிக்கை அளிக்கும்படி உளவுத்துறைக்கு ஆளுங்கட்சி சார்பில் ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பயங்கரவாதிகளின் திட்டம் என்ன? விசாரணையை துவக்கியது என்ஐஏ. காஷ்மீரின் பகல்காமில் உள்ள பைசரன் பசுமை பள்ளத்தாக்கில் கடந்த 22இல் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நேபாளத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 26 சுற்றுலா பயணியர்கள் இறந்தனர். இந்த வழக்கு விசாரணையை என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பிடம் மத்திய அரசு ஒப்படைத்தது. இதையடுத்து என்ஐஏ விசாரணையை துவக்கியுள்ளது. என்ஐஏயைச் சேர்ந்த ஐஜி, டிஐஜி மற்றும் எஸ்பி மேற்பார்வையில் விசாரணை துவங்கியுள்ளது. தாக்குதலை நேரில் கண்டவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பைசரன் பசுமை பள்ளத்தாக்கின் நுழைவு மற்றும் வெளியேறும் பகுதிகளில் சல்லடை போட்டு அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் நொடிக்கு நொடி விவரிக்கும்படி கோரி பயங்கரவாதிகளின் திட்டத்தை முழுமையாக உள்வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உள்ளூரைச் சேர்ந்த வீடியோகிராஃபர் ஒருவர் முக்கிய சாட்சியாக விசாரிக்கப்பட்டு வருகிறார். பைசரன் பசுமை பள்ளத்தாக்கிற்கு வரும் சுற்றுலா பயணியருக்கு ரீல்ஸ் எனப்படும் சமூக ஊடக வீடியோ எடுத்து தரும் தொழிலை செய்து வரும் அவர் தாக்குதல் நடந்தபோது அங்கு இருந்துள்ளார். துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதும் மரத்தின் மேல் ஏறி பாதுகாப்பாக அமர்ந்து கொண்ட அவர் மொத்த தாக்குதலையும் வீடியோ எடுத்துள்ளார். இது விசாரணைக்கு உதவியாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த வீடியோவை கைப்பற்றி என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மொத்தம் 4 பயங்கரவாதிகள் 2 குழுக்களாக பிரிந்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அரங்கேற்றியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ராணுவத்துக்கு நன்கொடை வசூலிப்பா? மத்திய அரசு மறுப்பு. ராணுவத்தை நவீனப்படுத்தவும், பணியின் போது உயிர் துறக்கும் மற்றும் காயமடையும் வீரர்களுக்காகவும் நன்கொடை வசூலிப்பதாக செய்தி ஒன்று வாட்ஸ்அப் செயலியில் பரவி வருகிறது. வங்கிக் கணக்கு ஒன்றும் அத்துடன் இணைக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த செய்தி தவறானது என ராணுவ அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதில் மக்கள் பணம் கொடுத்து ஏமாறாமல் இருக்குமாறும் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: இந்திய ராணுவத்தை நவீனப்படுத்தவும், காயமடைந்த மற்றும் உயிரிழக்கும் வீரர்களுக்கு உதவுவதற்காகவும் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கு ஒன்றில் நன்கொடை வழங்குமாறு வாட்ஸ்அப் தளங்களில் செய்தி ஒன்று பரவி வருகிறது. மத்திய அமைச்சரவையின் முடிவு என்றும் நடிகர் அக்ஷய் குமாரின் பரிந்துரை இது என்றும் கூறப்பட்டுள்ளது. அந்த வங்கிக் கணக்கு விவரங்கள் தவறானவை. இதன் மூலம் மோசடி நடைபெறும் வாய்ப்பு உள்ளது. எனவே மக்கள் இதற்கு இரையாகாமல் இருக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. நாகா தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொலை.
அருணாச்சல பிரதேசத்தின் லாங்டிங் மாவட்டத்தில் வசித்து வந்த கட்டுமான தொழிலாளர்கள் 2 பேர் நாகா தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டனர். உளவுத்துறை தகவலின் பேரில் அவர்களை மீட்க சென்ற பாதுகாப்பு படையினருக்கும் நாகா தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் லாங்டிங் மாவட்டத்தில் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் நாகாலாந்து தேசிய சோசியலிச கவுன்சில் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் 3 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மீட்கப்பட்டன. இந்த நடவடிக்கையில் ஒரு கட்டுமான தொழிலாளி மீட்கப்பட்டார். 2வது நபரை தேடும் பணி நடந்து வருகிறது என பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். சிபிஎஸ்இ 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் முகலாயர் சுல்தான் பாடங்கள் நீக்கம். சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பள்ளிகளுக்கான பாடப்புத்தகங்களை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் வடிவமைக்கிறது. இந்நிலையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பாடப்புத்தகங்களில் பல திருத்தங்களை செய்து புதிதாக விநியோகித்து வருகிறது. 7ஆம் வகுப்புக்கு விநியோகிக்கப்பட்டுள்ள சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் முற்றிலுமாக புதிய பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதில் ஏற்கனவே இருந்த முகலாயர்கள் மற்றும் டெல்லி சுல்தான்கள் பற்றிய பாடங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக மகதா, மௌரியா, ஷூங்காஸ், சதவாகனா உள்ளிட்ட பண்டைய இந்திய சாம்ராஜ்யங்கள் பற்றிய பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஒரு பூமி எப்படி புனிதமாகிறது என்ற தலைப்பில் புதிய பாடம் சேர்க்கப்பட்டுள்ளது. அதில் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம், சீக்கியம் உள்ளிட்ட மதம் சார்ந்த புனித தலங்கள் குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அதில் 12 ஜோதிர்லிங்கம், சார்தாம் யாத்திரை, சக்தி பீடம், நதிகளின் சங்கமம், மலைகள், காடுகள் குறித்து இடம்பெற்றுள்ளன. மேலும் உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் கடந்த ஆண்டு நடந்த மகா கும்பமேளா குறித்தும், மத்திய அரசின் மேக் இன் இந்தியா, பெண்களை காப்போம், பெண்களுக்கு கல்வி அளிப்போம் திட்டம், அடல் சுரங்கம் உள்ளிட்டவை குறித்தும் இடம்பெற்றுள்ளன.